உங்கள வந்து காலேஜஸ்லலாம் வந்து ப்ரமோஷன்ஸ்ல வந்து பார்க்க முடியல. அப்படி கூப்பிட்டா கூட நீங்க பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒண்ணு இருக்கு. இது வந்து எதனால என்ன சார்? விமர்சனம்? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு இதிலேயே சொன்னேன். நான் காலேஜ் இதுக்கு போறதில்ல. அங்க என்னோட ப்ரமோஷன் பண்ண வேணாம். ஏன்னா காலேஜ், ஸ்கூல்ஸ்லாம் படிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுக்குள்ள போய் நான் வந்து என்னுடைய படத்த விளம்பரப்படுத்த விரும்பல. சீஃப் கெஸ்ட்டானா போவேன். அதுக்கு போறேன். தனியா கெஸ்ட்டா கூப்பிட்டாங்கன்னா, அதுக்கு போய் அது ஒரு பேசிட்டு வரலாம். ஆனா ஒரு படத்த ப்ரமோஷன் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அது என் ப்ரொடியூசர்கள்ட்ட நான் சொல்லிடுறது உண்டு. சார் இந்த இத மட்டும் என்ன தவிர்த்துருங்க. என்னோட இதா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஏன்னா என்னன்னா, இப்ப காலேஜ்லயும் ஏதாவது கல்ச்சுரல் ப்ரோகிராம்னா, சார் இங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்து என்னன்னா, அவங்களுக்கு அங்க ஆர்டிஸ்ட் வரணும். ஸோ அவங்க அத என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த அந்த வைப் எடுத்து அத என்ஜாய் பண்றாங்க. அப்ப நமக்கும் என்ன ஆகுதுன்னா, அங்க போய் ப்ரமோஷன் பண்ணாலும் இவ்வளோ பெரிய கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ள வந்து நம்ம வர்றோம், அந்த கத்துறது, அந்த அத அவங்களுக்கான ஒரு இதா எடுத்துக்கிறாங்க. பட் இது எல்லாமே அந்த மொமெண்ட்டா தான் இருக்கும் அது. அது ஒரு டிக்கெட்டா கன்வெர்ட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்ட பார்த்துட்டோம், எல்லாம் அவங்க காலேஜுக்கு வந்துட்டாங்கன்ற அந்த மொமெண்ட் தான் அது. அந்த மொமெண்ட் வந்து டிக்கெட்டா கன்வெர்ட் ஆகும்னா, அது ஆக எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சார்ஜ் அது ஆக்கவும் தேவையில்ல. அது படிக்கிறதுக்கான ஒரு இடம். அது அவங்க படிக்கட்டும். ஒரு அங்க யார் வரணும்னா, அந்த படிப்பு சம்மந்தமா நல்ல சயின்டிஸ்ட்டோ, ஒரு இதோ ஸ்போர்ட்ஸு, சினிமா சினிமா அதில அத பத்தி அவங்கள பத்தியும், அவங்க எப்படி வளர்ந்தாங்க, அத பத்தி தான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியமே தவிர, என்னுடைய படங்கள்ல நான் ஆடி, பாடி, நான் ஒரு டான்ஸ் ஆடி, ஒரு பல்டி அடிச்சு, நான் இது பண்ணி காமிச்சு, இதெல்லாம் பண்ண விருப்பம் எனக்கு படல. இப்போ வரைக்கும் தப்பிச்சுட்டு வந்திருக்கேன். இனி ஒரு ப்ரொடியூசர் போய், அங்க போய் நீ பண்ணணும் அப்படின்னா பண்ணித்தான் ஆகணும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி பண்ணேன்னா, நான் தவிர்த்திருக்கேன். வேற வழி இல்லாம பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். இனிமேல் பண்ணுவீங்கன்னா, வேற வழி இல்லாம ப்ரொடியூசர்ட்ட கேட்பேன். ஏன்னா அவங்களுடைய முடிவு தானே. இல்ல சார் நீங்க அங்க போனா எவ்வளோ டிக்கெட்டுக்கு வரும்னு தெரியும். அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது நானு. சார் அது டிக்கெட்டா கன்வெர்ட் ஆகுது. அவங்க பார்ப்பாங்க, ரசிப்பாங்க அவ்வளோதான். ஆனா படம் நல்ல படம் எடுத்தா தான். ஒரு கதை நல்ல கதை எழுதி, அதை நல்ல திரைக்கதை அமைச்சு, அது பார்க்குற மாதிரி இருந்தா தான் அவங்க போய் பக்கத்து வீட்ல சொல்லுவாங்க. அதான் மவுத் பப்ளிசிட்டியோட சிறந்த பப்ளிசிட்டி எதுவுமே இல்ல. ஒரு படத்துக்கான விஷயம் இப்ப இல்ல. அப்ப இருந்து அந்த காலத்துலருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு மவுத் பப்ளிசிட்டி தான் சொல்லி சொல்லி தான் அந்த படம் இன்னும் பெருசாகும். நான் படம் பார்த்தேன் அப்படின்னு ஒரு 2 பேர் பார்த்துட்டு, ஒரு 5 பேர சொல்லுவாங்க. அந்த படம் ஏன் பார்க்கல. அதுதான் என்ன இது குடுத்தாலும் அதுதான் ஆகுமே தவிர, இது அவங்களுக்கான இன்ஸ்டிடியூஷன், அவங்களுக்கான என்ஜாயபிளான ஒரு விஷயம். அங்க போய் நான் விளம்பரப்படுத்த வேணாம்னு நான் நினைக்கிறேன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.